என் அன்பு குழந்தையே, உன்னோடு இருந்து கொண்டு உன் எதிர்காலத்தையே அளிக்க வேண்டும் என்று 3 பெண்கள் திட்டம் போடுகிறார்கள். அதில் ஒருவர் மட்டும் இந்த திட்டத்தில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்களுடைய அடையாளத்தை சொல்லிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, இந்த செய்தியானது உனக்கு எச்சரிக்கையான செய்தி மட்டுமல்ல, மிக முக்கியமான செய்தி என்பதால் இதை அவசரப்பட்டு நீ கேட்காமல் சென்று விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முடக்க வேண்டும் என்று மிகப்பெரிய சூழ்ச்சி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. நீ அழிய வேண்டும் என்று அவர்கள் மனதார நினைக்கின்றார்கள். என் தங்கமே, அவர்கள் யார் என்றும் எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்றும் இந்த கருப்பன் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகிறேன். என் குழந்தையே, அப்பன் சொல்கின்ற வாக்கை நீ கேட்ட பிறகாவது இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே நீ பயந்து விடாதே. இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள். இது போன்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்துவிட இந்த கருப்பன் அனுமதிக்க மாட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் உன்னோடு துணை இருக்கும் பொழுது இவர்கள் அத்தனை எளிதாக எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு எளிதாக செய்துவிட முடியாது. ஆனால் உனக்கு நடக்கின்ற விஷயம், உன்னை சுற்றி ஒருவர் செய்கின்ற விஷயம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா? அதனால்தான் உன் அப்பன் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எந்த நேரத்திலும் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, எது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதையெல்லாம் நமக்கு முன்கூட்டியே கணிக்க தெரியாது. அந்த பக்குவத்தை நீ இன்னும் பெறவில்லை. நீ எப்பொழுதுமே உன்னை போல மற்றவர்களும் இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு வெகுளித்தனமாக இருந்து விடுகிறாய். என் அன்பு பிள்ளையே, நடைமுறைக்கு மாறாக ஒருவர் உன்னிடத்திலே பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக பேசுகிறார்கள், அதில் என்ன பின் விளைவுகள் இருக்கும் என்பதையெல்லாம் நீயாக உணர்ந்து கொள்ளும் தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் செல்ல பிள்ளையே, உன் இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒருவரால் உனக்கு மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்திற்கே சூழ்ச்சி வலைகள் பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது. அது உன்னுடைய கண்களுக்கு இன்னும் சில நாட்களில் வெட்ட வெளிச்சமாகவே தெரிய போகிறது. அவர்களுடைய நினைப்பு என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் யாரேனும் சந்தோஷமாக சிரித்தால் அது அவர்களுக்கு பிடிப்பது இல்லை. குடும்பத்தில் இருப்பவர்கள் சிரித்து பேசிக்கொள்வதை பார்க்கவே அவர்களுக்கு பிடிக்கவில்லை. யாரேனும் சத்தமாக சிரித்து விட்டால் கூட உடனே எதற்காக இப்படியெல்லாம் சத்தம் போட்டு சிரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று மனதிற்குள் வெந்து நிற்கிறார்கள். இதுவே அவர்கள் இல்லத்தில் நடந்தால் அவர்களுக்கு இனிமையாக இருக்கிறது. உன்னுடைய வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அது அவர்களுக்கு பிடிப்பது இல்லை. அப்படி என்றால் இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும்? என் தங்கமே, இதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அவர்கள் குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லை. அவர்கள் குடும்பத்திற்குள் நிம்மதி இல்லை. யார் இது போன்ற எண்ணங்களை எல்லாம் மனதில் வைத்து கொண்டு உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே தப்பாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அருகில் இருக்கின்ற நீ சந்தோஷமாக இருக்கின்றாயே. உன்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் இருந்து கொண்டிருக்கிறதே என்பதை பார்த்து அவர்கள் வயிற்றெரிச்சல் படுகிறார்கள். இது ஒன்றுதான் காரணமே அன்றி வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் உன்னுடைய சந்தோஷத்தை என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். என் செல்ல குழந்தையே, மற்றவர்களுக்கு நீ சந்தோஷமாக இருப்பது போல தோன்றினாலும் உன்னுடைய குடும்பத்திலும் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உனக்கும் உன் அப்பனான எனக்கும் மட்டும்தானே தெரியும். என் தங்கமே, அதையெல்லாம் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அவர்களுக்கு உன் குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை பற்றி மட்டும்தான் பொறாமையாக இருக்கிறது. சில சமயங்களில் உன்னிடத்திலே அதை வெளிப்படையாகவும் சொல்லிவிட்டார்கள். உன்னுடைய கஷ்டங்களை பற்றி அவர்களுக்கு தெரிந்திருந்தால்
இன்னும் கூட அவர்கள் சந்தோஷம்தான் படுவார்கள். ஆனால் நல்ல வேளையாக உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடைக்காமல் நீ சந்தோஷப்படுவதை மட்டும் தெரிந்து கொண்டு அங்கே மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோன்று அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் உன்னுடைய குடும்பத்தை விட நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் அது தவறில்லை. ஆனால் அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும். உன்னுடைய குடும்பத்தில் எப்பொழுது பிரச்சனைகள் வரும், எப்பொழுது நீங்கள் கஷ்டப்படுவீர்கள், என்ன பிரச்சனைகளை எல்லாம் புதிதாக உண்டாக்கலாம் என்று எதிர்மறையான சிந்தனைகளை உங்கள் வீட்டில் விதைத்து கொண்டே இருக்கிறாள். அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய இவர்கள் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட விஷயத்தையும் உங்களுக்கு செய்வதற்கு துணிந்தவர்களாக இருக்கிறார்கள். என் தங்கமே, இது போன்ற வேலையை செய்கிறார்கள் என்றால் இவர்களிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? அது மட்டுமல்ல, அவர்கள் யார் என்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, சமீப காலத்தில் வெளியில் மற்றவர்களுடைய சுபகாரியங்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் இவர்கள் உன் மீது வைத்த கண் வாங்காமல் உன்னை பற்றியே மற்றவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, எப்படி இவர்களின் உடைகள் இருக்கிறது, எப்படி உங்களுடைய நகைகள் இருக்கிறது, எப்படி நீ சந்தோஷமாக கிளம்பி சென்று விட்டு வருகிறாய், எப்படி மற்றவர்களிடத்தில் பேசுகிறாய் என்பதையெல்லாம் மற்றவர்களிடத்தில் எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கும்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உன்னை பற்றி பேசுவதற்கென்று தனியாக ஒரு கூட்டத்தையே சேர்த்து வைத்திருக்கிறார்கள். உன்னுடைய நல்ல குணங்களை பற்றியும் அவர்கள் தவறாகத்தான் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகளை எல்லாம் பெரிதுபடுத்தி இப்பொழுது சந்தோஷமாக இருக்கின்ற இவள் நாளை எப்படி மாறப் போகிறாள் என்று, உன்னுடைய வீழ்ச்சிக்கு காலம் எப்போது வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வாய்ப்புகள் கிடைத்தால் உன்னை பற்றி தூற்றி பேசவும் உன்னை பற்றி அவதூறுகளை பரப்பி விடவும் அவர்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள். உன்னுடைய இல்லத்திற்கு வேறு யாராவது உறவினர்களோ நண்பர்களோ வந்தால் கூட யார் வந்திருக்கிறார்கள், எதற்கு வந்திருக்கிறார்கள், என்னவாக இருக்கும், இவர்களை வைத்து ஏதாவது அவதூறுகளை மற்றவர்களிடத்தில் சொல்லலாமா என்றுதான் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற செயல்களை செய்யக்கூடியவர்கள்தான் உன் இல்லத்தின் அருகிலேயே இருக்கின்றார்கள் என்பதை நீ இப்பொழுது தெரிந்து கொண்டாயா? அப்பன் சொன்னது யார் என்பதையும் நீ புரிந்து கொண்டிருப்பாய். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திற்கு யாரேனும் வருகை புரிந்தால் கூட ஏன் வந்திருக்கிறார்கள், இதையெல்லாம் அவர்களாகவே ஆராய்ச்சிகள் செய்து புது புது கதைகளை எல்லாம் கட்டி விடுவதற்கு எப்பொழுதும் தயாராகத்தான் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடன் இருக்கக்கூடிய பெண்களுடன் சேர்ந்து என்ன விஷயமாக இருக்கும், இப்படியாக இருக்குமோ அப்படியாக இருக்குமோ என்று அவர்கள் கற்பனை திறனை அலைவாய விட்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, என் அன்பு குழந்தையே, அவர்களின் கற்பனைக்கு இப்பொழுது எல்லையே இல்லாமல் சென்று விட்டது. நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எந்த அளவிற்கு உன் குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த அளவிற்கு இனி உன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக நிலைத்து நிற்கப் போகிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்றால், என் செல்லமே, உன்னை சுற்றி இருக்கின்ற இது போன்ற கேடு கெட்ட மனிதர்களை எல்லாம் முதலில் நீ விலக்கி வைத்துவிடு. ஏனென்றால் அவர்கள் உனக்கு இது போன்ற செயல்களை செய்து உன் மீது அவதூறுகளை பரப்பி உன்னுடைய பெயரை கெடுப்பதற்காகவே எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் உன்னிடத்தில் நல்ல விதமாக பேசி உனக்கு நட்பாக இருப்பது போல ஒரு தோற்றத்தை அங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தீய எண்ணங்கள் உனக்கு ஒரு நாளும் புரிவது இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய நடிப்பு அவ்வளவு கச்சிதமாக இருக்கிறது.
எப்பொழுதும் உனக்கு உதவிகள் செய்வது போலதான் உன்னிடத்தில் நடந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, என் குழந்தையே, நீ வெள்ளந்தி மனதை கொண்டு இவர்கள் நடிப்பை எல்லாம் உண்மை என்று நம்பி விடுகிறாய். என் தங்க பிள்ளையே, இந்த நம்பிக்கைதான் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் சில நேரங்களில் செய்கின்ற விஷயங்களின் பின்னால் கஷ்டத்தை அனுபவிக்கும் விதமாக ஏற்பட்டு விடுகிறது. யாரையும் நம்பக்கூடாது என்று உன் அப்பன் சொன்னதற்கான காரணத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் வந்து விட்ட பிறகு இதையெல்லாம் நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன். இவர்கள் செய்கின்ற செயலுக்கெல்லாம் நிச்சயமாக தண்டனைகள் கிடைக்கத்தான் போகிறது. என் அன்பு குழந்தையே, இவர்களுக்கெல்லாம் நீ எந்த ஒரு பாவ புண்ணியங்களையும் பார்த்து விடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை கொடுத்து விடாதே. ஒரு நாளும் இவர்களுக்கெல்லாம் நீ உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்து அவர்கள் திருந்தி வாழ்வார்கள் என்று நினைத்தால் அதற்கும் இவர்கள் தகுதியற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளையே, நீ எத்தனையோ உதவிகளை அவர்களுக்கு செய்தும் அத்தனை உதவிகளையும் சமயத்தில் பெற்றுக்கொண்டு உனக்கு நல்லதை நினைக்க வேண்டுமல்லவா? ஆனால் இவர்கள் நல்லதை கூட நினைக்க மறந்து விடுகிறார்கள். உனக்கு எப்பொழுதும் எதையாவது ஒன்றை செய்துவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள். என் செல்ல குழந்தையே, இந்த மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ விலக்கி வைக்கின்றாயோ இல்லையோ, நிச்சயமாக உன் அப்பன் நான் விலக்கி வைக்கத்தான் போகிறேன். இதனால் இவர்களை கண்டு நீ ஒருபோதும் பயப்பட தேவையில்லை. ஆனால் இவர்களை கண்டு நீ ஒதுக்கி இருக்க வேண்டிய அவசியம் உன்னிடத்தில் இருக்கிறது. இவர்கள் தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு நீ என்ன செய்கிறாய் என்பதில்தான் அதிகமாக கவனம் செலுத்துவார்கள். நிச்சயமாக இப்படிப்பட்டவர்கள் உன் வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் உதவ மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்திலிருந்தே இவர்களை எல்லாம் பற்றி நீ சிந்தித்து பார்த்தால் நீயாக உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்வாய். என் அன்பு பிள்ளையே, இவர்கள் யார் என்று அவர்களுடைய பெயரை என்னால் கூற முடியும். ஆனால் சில காரணங்களுக்காக அவர்களுடைய பெயரை நான் இங்கே கூறவில்லை. அவர்கள் உன்னிடத்தில் நடந்து கொள்கின்ற விதத்தை பார்த்து நீயாகவே அவர்களை அடையாளம் காணக்கூடிய சூழல் வரும் என்பதை மட்டும் புரிந்து கொள். என் செல்ல குழந்தையே, உன்னுடைய மனமானது தூய்மையாக இருக்கிறது. எல்லோரிடத்திலும் எளிமையாக பழகக்கூடிய பண்பு உன்னிடத்தில் இருக்கிறது. நேர்மையும் உன்னிடத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, தவறு செய்பவர்களை மன்னிக்கும் பழக்கமும் உன்னிடத்தில் அதிகமாக இருக்கிறது. ஒருவருடைய பெயரை சொல்லி அவர்களின் மேல் உனக்கு கோபத்தை ஏற்படுத்தி எதிர்மறையான எண்ணங்கள் உன்னுடைய மனதில் உருவாவதற்கு இந்த அப்பன் விரும்பவில்லை. அதனால் நீ எப்பொழுதும் போல உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு எல்லாம் கடந்து சென்றால் போதும். உன் அப்பன் யாருக்கெல்லாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக செய்து விடுவேன். என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த கருப்பனின் வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நொடியே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு ஆபத்திலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய். அப்பன் இப்படி சொன்னதும் நீ பயப்பட தேவையில்லை. நான் தான் உன்னை காப்பாற்றப் போகிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா? ஒருவேளை நீ என்னுடைய வாக்கினை கேட்காவிட்டாலுமே நான் நிச்சயமாக இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி காட்டத்தான் போகிறேன். அது என்னவாக இருக்கும் என்று என் குழந்தையே நீ சிந்திக்கின்றாய் அல்லவா? இந்த நேரத்தில் அதை நான் உனக்கு தெளிவாக சொல்லி விடுகின்றேன். என் தங்கமே, உன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு செயலை, ஒரு கெட்ட பழக்கத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று ஒருவர் துடித்து கொண்டிருக்கிறார். என் தங்கமே, அவர் யார் என்றும் எதற்காக இப்பொழுது இது போன்ற ஒரு செயலை செய்ய நினைக்கிறார் என்றும் உன்னிடத்தில் சொல்லிவிடப் போகிறேன். இதையெல்லாம் நீ முன்கூட்டியே தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக அதிலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய் என்பதுதானே அர்த்தம். என் செல்லமே,
உன்னுடைய கெட்ட பழக்கம் என்னவென்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? என் பிள்ளையே, உன்னிடத்தில் நிறைய கெட்ட பழக்கங்கள் இருப்பது உண்மைதான். ஆனால் அதிலும் முக்கியமாக முதலாவதாக இருப்பது உன்னுடைய முன்கோபம். என் குழந்தையே, உன்னுடைய முன்கோபத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இன்று ஒருவர் உன்னிடத்தில் விளையாட நினைக்கின்றார். சபையில் நிறைய பேர் நிறைந்திருக்கின்ற இடத்தில் உன்னை வேண்டுமென்றே தூண்டிவிட்டு உன்னை கோபப்படுத்தி மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த வேண்டும் என்றும் காத்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு குழந்தையே, எந்த ஒரு விஷயத்திலும் இன்று நீ கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் அறிவுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, உனக்கு அவர்கள் வேண்டாதவராக இருந்தாலும் சரி, உன்னை பற்றிய தவறான கருத்துக்களை தன் மனதில் வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உனக்கு ஒரு துரோகத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் சரி, அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது தெரியுமா? இன்று உன்னை எப்படியாவது அவமானப்படுத்தி விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உன்னிடத்திலே மிகப்பெரிய ஆயுதத்தை நீ வைத்திருக்கும் பொழுது அதையும் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறார்கள். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய முன்கோபத்தை நீ காட்ட வேண்டிய இடத்தில் காட்டினால் உனக்கு நல்லது நடக்கும். ஆனால் அதை தவறான இடத்தில் தவறான சூழ்நிலையில் நீ வெளிப்படுத்தி விட்டாயானால் அது உனக்கு மிகப்பெரிய வேதனையை கொண்டு வந்து சேர்க்கும். இன்று அது போன்ற ஒரு சூழ்நிலையைத்தான் அங்கே உருவாக்க சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் இழுத்துவிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டும் என்றுதான் அங்கே துணிந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் உன்னுடைய விஷயத்தில் மிகவும் கேவலமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று துணிந்து நிற்கிறார்கள். என் தங்க பிள்ளையே, எப்பொழுதும் தன்னை சுற்றி இருப்பவர்களிடம் நீ கவனமாக இருப்பது போல உன்னோடு எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருக்கக்கூடிய சில நபர்களிடமும் நீ கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக பேசவும் வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்ய நினைக்க கூடாது. எல்லாவற்றுக்கும் சரியான நேரத்தை பார்த்துவிட்டு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் பார்த்து நீ தெளிவாக பேச வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பன் இதை மீண்டும் உன்னிடத்தில் அறிவுறுத்தி சொல்கிறேன். என் பிள்ளையே, நீ எப்போதும் போல தேவையில்லாமல் சில விஷயங்களை எல்லாம் பேசிவிட்டு அதன் பிறகு அதனை சரி செய்ய நினைத்தால் நிச்சயமாக அது முடியாத ஒரு விஷயமாக மாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. சில விஷயங்களை எல்லாம் நடந்து முடிந்த பிறகு அதனை சரி செய்வது என்பது நடக்காத விஷயம். எனவே உன்னுடைய வார்த்தைகளில் நீ எப்பொழுதுமே சற்று கவனமாக இருந்து கொண்டால் போதும். என் அன்பு பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டது, எது மாதிரியான விளைவுகளை கொடுக்கக்கூடியது என்பதையெல்லாம் நீ கவனத்தில் வைத்துக்கொண்டு அதன் பிறகுதான் செயல்பட வேண்டும். முடிந்தவரை கூட்டங்கள் நிறைந்த இடத்திற்கு செல்வதை நீ தவிர்த்து விடுவது நல்லது. இன்னொன்று, நீ பேசும் பொழுது பேசுகின்ற வார்த்தைகளில்தான் மிகவும் கவனம் அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய உணர்ச்சிகளை சிலர் அதிகமாக தூண்டுவதாக பேசுகிறார்கள் என்றால் அந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்து சென்று விட வேண்டும். அவர்கள் எதிர்பார்ப்பதை, அவர்களுடைய திட்டத்தை சரியாக நடக்கும்படி நீயே சென்று மாட்டிக்கொள்ளாதே. அவர்கள் நினைப்பது போல நடந்துவிட்டால் அது உனக்கு மனதளவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துவிடும். உன்னுடைய எதிர்காலம் முழுமைக்கும் அது ஆறாத காயத்தையும் உருவாக்கிவிடும் என்பதை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் இது போன்ற சூழ்நிலைகள் எத்தனையோவற்றை நீ கடந்து வந்திருக்கிறாய். அதை போலவே இந்த ஒரு சூழ்நிலையையும் நீ கடந்து வர வேண்டும். உன்னுடைய மனதை எப்பொழுதும் கலக்கத்திலே வைத்திருக்க கூடாது. மற்றவர் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நீ எப்பொழுதுமே வாழக்கூடாது. அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நிலை உனக்கு வருமானால் நீ அமைதியாக கடந்து செல்லத்தான் வேண்டும். என் அன்பு குழந்தையே, சிறு குழந்தையிலிருந்து பிள்ளைகளை எல்லாம் வளர்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆடம்பரத்தை அறிமுகம் செய்து வைக்கக்கூடாது. உன்னுடைய
கடினமான உழைப்பையும் பண்பையும் நேரத்தினுடைய அருமை என்னவென்பதையும் அவர்கள் மனதில் நீ விதைக்க வேண்டும். நிச்சயமாக அவர்கள் வளர்ந்த பிறகு உன்னுடன் இணக்கமான ஒரு அன்பினையும் மரியாதையையும் பெற்றிருப்பார்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இவற்றையெல்லாம் எந்த ஒரு குழந்தை நன்றாக தெரிந்து புரிந்து நடக்கிறதோ அந்த குழந்தையின் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்ய நினைப்பவர்கள் யார் தெரியுமா? உன்னோடு நட்பாகவும் உறவு முறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. அவர்களின் பெயரானது 4 எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும். அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய உன்னுடைய உறவுக்கார பெண் இன்னொருவர் 3 எழுத்து பெயரில் உன்னிடத்தில் எப்போதும் பாசமாக இருப்பது போல ஒவ்வொன்றையும் உன்னிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு அடிக்கடி உனக்கு முகஸ்துதி பாடிக்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட இந்த 2 பேரும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை உண்டாக்க வேண்டும் என்றுதான் இப்படி ஒரு திட்டத்தை செய்திருக்கிறார்கள். என் அன்பு குழந்தையே, இவர்களை நீ சரியாக அடையாளம் கண்டு கொண்டு அவர்களிடத்தில் நீ கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஒருவர் நம்மிடத்தில் நன்றாக பேசிக்கொண்டு நம்மை புகழ்ந்து பேசுகிறார்கள் என்றால் அந்த புகழ்ச்சியில் நாம் மயங்கிவிடக்கூடாது. இவர்கள் இதுவரை உன்னை புகழ்ந்து பேசித்தான் அவர்களுக்கான காரியங்களை எல்லாம் உன்னிடத்தில் சாதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, எதுவாக இருந்தாலும் நீ நன்றாக யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டும். உன்னிடத்தில் இவர்கள் தன்னிடம் உள்ள பேச்சு திறமையை பயன்படுத்தி நீ கண்டுபிடிக்காத அளவிற்கு தத்ரூபமாக நடித்து கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே, நீ வெள்ளந்தி மனதனை கொண்டு இவர்கள் நடிப்பையெல்லாம் உண்மை என்று நம்பி விடுகின்றாய். இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் பின்னாளில் உனக்குத்தான் கஷ்டங்களை அதிகமாக அனுபவிக்கும் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுகிறது. அதனால் அப்பன் சொன்னவர்களை அடையாளம் கண்டுபிடித்து இவர்களை முழுமையாக நீ நம்பக்கூடாது. என் அன்பு பிள்ளையே, இவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இவர்கள் ஒவ்வொரு நாளும் யார் வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம் என்றுதான் யோசித்து கொண்டிருப்பார்களே தவிர இவர்களிடத்தில் நல்ல எண்ணங்கள் இல்லை என்பதை நீயாகவே உணர்ந்திருப்பாய். என் செல்ல குழந்தையே, இப்படிப்பட்டவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து என்று நீ விலக்கி வைக்கின்றாயோ அன்றிலிருந்து உனக்கு மன நிம்மதி கிடைக்கும். நீ செய்கின்ற வேலைகளில் உனக்கு முழுமையான வெற்றியும் கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்க பிள்ளையே, இவர்களை கண்டு நீ ஒதுங்கி நிற்க வேண்டிய அவசியமும் உனக்கு நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் தன்னுடைய வேலையை விட்டு உன்னுடைய வேலையில்தான் அவர்கள் அதிகமாக கவனம் செலுத்துகின்றார்கள். நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் இவர்கள் உதவ மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு உதவிகள் செய்யவில்லை என்றாலும் உபத்திரம் செய்யாமலாவது இவர்கள் இருக்கலாம். ஆனால் இவர்களுடைய பேச்சும் இவர்களுடைய நடவடிக்கையும் உனக்கே எப்படிப்பட்டது என்பது நன்றாக தெரியும் அல்லவா? எனவேதான் இவர்களிடத்திலிருந்து நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்வதற்காக உன் அப்பன் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதை நான் நடத்தி தர காத்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்றவர்கள் சில செயல்களை சாதாரணமாக செய்துவிட்டு போய்விடுவார்கள். அதனால் என் அன்பு பிள்ளையே, அதிலிருந்து நீ வெளிவந்துவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உனக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறேன். இந்த அப்பனின் பேச்சை கேட்டு கவனமாக நடந்து கொண்டால் இனி உனக்கு எல்லாம் நீ நினைத்தபடியே நல்லதாக நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். என் தங்கமே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது. நீ ஒரு முறை சிந்தித்துப்பார். இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன், எப்படி
உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன். நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா, என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் குழந்தையே, நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது, மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது. அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையின் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் தங்க பிள்ளையே, நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும். எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது. நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும், உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது. என் அன்பு குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன். இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்தி நின்றாயோ, எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ, அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய். இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன். அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன்.
அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது. நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார். இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ணசாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது. என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும்
இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும்.